ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Farishomefood. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருணக்கிழங்கு வறுவல் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த கருணக்கிழங்கு வறுவல் கொஞ்சமும் அரிப்பே இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக காரசாரமாக எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? சாம்பார் சாதம், ரசம் சாதம், நம்ம ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தயிர் சாதத்துக்குமே இந்த கருணக்கிழங்கு வறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் Farishomefood சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கருணக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே மீன் மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கருணக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்து செய்யும்போது அந்த கருணக்கிழங்குல கொஞ்சம் கூட அரிப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்ல ஒரே ஒரு கொதி மட்டும் வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க. கருணக்கிழங்கு ரொம்பவும் வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி அரைவேக்காடாக வெந்திருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தூர ஊற்றி 2 தடவை நல்லா கருணக்கிழங்கை வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த கருணக்கிழங்கை பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கருணக்கிழங்குல உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கருணக்கிழங்குல மசாலா பரட்டி விட்டதும் அப்படியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பொரிச்சிங்கன்னா நல்ல கருணக்கிழங்குல உப்பு காரெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கருணக்கிழங்கு வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கருணக்கிழங்கை ஒன்று ஒன்றா பார்த்து போட்டுக்கோங்க. உடனே திருப்பி விட்டுறாதீங்க, மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். 5 நிமிஷத்துக்கு இடையில திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக மேலே கருவேப்பிலையும் தூவிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரையாக பொரிக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். எந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த கருணக்கிழங்கு வறுவல். அவ்வளோதாங்க. நல்லா பொரிஞ்சதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு முறுமுறுப்பாக வேணும்னா முறுமுறுப்பாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாஃப்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பப்படி எப்படின்னாலும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. கருணக்கிழங்கு சூப்பராக பொரிஞ்சாச்சு. இப்போ எண்ணெயே கொஞ்சமும் இல்லாமல் வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாமா? அவ்வளோதாங்க. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. சுட சுட இந்த கருணக்கிழங்கு வெறுமென சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருணக்கிழங்கு வேணும்னு சொல்கிறவங்களை கூட இந்த மாதிரி கருணக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டியும் கேட்பாங்க இதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஒரு தடவை தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் நீங்களே சொல்வீங்க, ஆமாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கருணக்கிழங்கு வறுவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.